செய்திகள் வாசிப்பவர் மாகாந்த். முதலில் தலைப்புச் செய்தி. வரலாறு காணாத நூல் விலை உயர்வு, மத்திய மாநில அரசுகள் தலையிட CITU வலியுறுத்தல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை துவங்க கோரி பிப்ரவரி 12 டைஃபி பேரணி. கொரோனாவை காரணம் காட்டி கிராம சபை கூட்டங்கள் ரத்து, CPIM கண்டனம். கொரோனாவிலும் 37% அதிகரித்து வெறும் பணக்காரர்களின் சொந்தங்கள். போக்குவரத்து ஊழியர்களின் மாநிலம் தழுவிய அனைத்து தொழிற்சங்க முன்னாள் போராட்டம். அமெரிக்காவில் துறைமுக தொழிலாளர்கள் ஈரோடு விளையாடு நிர்வாகம் போராட்டம் வலுக்கிறது. பெண்களின் ஆடை மேல் தொடுவது வன்கொடுமை இல்லை, மும்பை உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம். போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மின் ஊழியர்களின் நாடு தழுவிய பிப்ரவரி 3 போராட்டம். மணிக்கு 620 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அதிவேக மிதக்கும் ரயில் சீனாவில் அறிமுகம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள். இனி விரிவான செய்திகள். 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கடந்த 5ஆம் தேதி கண்துடைப்பாக நடத்தப்பட்டது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதியை அறிவிக்குமாறு கூட்டமைப்பு சார்பில் அந்த கூட்டத்தில் கோரப்பட்டது. ஆனால் தேதி அறிவிக்கப்படவில்லை. இதனையடுத்து ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தை அடுத்து போக்குவரத்து துறை செயலாளர் கூட்டமைப்பு சங்கங்களுடன் பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படவுள்ள நிலையில் பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்கி ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்த வேண்டும், பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதனை செயலாளர் ஏற்றுக்கொண்டார். அதன் பின் 2 வார காலமாகியும் பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகளை அரசும் நிர்வாகமும் துவங்கவில்லை. எனவே உடனடியாக பேச்சுவார்த்தையை முறைப்படுத்தி நடத்த கோரி ஜனவரி 30ஆம் தேதி அனைத்து பணிமனைகளிலும் உண்ணாநிலை போராட்டம் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. சென்னையில் மட்டும் பல்லவன் இல்லம் முன்பு மையப்படுத்தி நடைபெற்றது. இதன் பிறகும் பேச்சுவார்த்தையை தொடங்காவிட்டால் வேலை நிறுத்தம் உள்ளிட்ட போராட்டங்களுக்கு கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளது. வருடத்தில் 4 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். அதில் கிராமத்திற்கு தேவையான பல்வேறு அடிப்படை தேவைகள், வளர்ச்சி திட்டங்கள் கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும். கிராம சபை கூட்டங்களை ரத்து செய்ததற்கு தமிழக அரசு கூறும் காரணம் கிராம சபை கூட்டத்தை நடத்தினால் கொரோனா தொற்று பரவும் என்பதாகும். இக்காலத்தில் தமிழக அரசால் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக அரசியல் கட்சிகளின் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பொது நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதிக்கப்படுகிறது. சினிமா தியேட்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகின்றன. இதுபோல மக்கள் அதிகளவில் கூடும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்ற போது கொரோனாவை காரணம் காட்டி கிராம சபை கூட்டங்களை ரத்து செய்திருப்பது ஜனநாயக படுகொலையாகும். உண்மையில் கிராம சபை கூட்டங்களை தமிழக அரசு ரத்து செய்திருப்பதற்கு காரணம் கிராம சபை கூட்டம் நடந்தால் கொரோனா காலத்தில் கிருமி நாசினி, ப்ளீச்சிங் பவுடர் உள்பட வாங்கியதில் ஊழல், வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய தீர்மானம், வளர்ச்சி பணிகள் நடைபெறாத சூழ்நிலை ஆகிய பிரச்சனைகளை தவிர்க்க கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதை CPIM கண்டித்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கும் கல்வி கட்டணத்தையே சிதம்பரம் ராஜா முத்தையா கல்லூரியிலும் வசூலிக்க வேண்டும் என்று மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கடந்த 50 நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவர்களின் போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக பல்கலைக்கழக நிர்வாகம் கல்லூரி விடுதியில் மின்சாரம், குடிநீர், உணவு என அனைத்தையும் தடை செய்தது. இந்திய மாணவர் சங்கம் மற்றும் மருத்துவர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் ஆதரவு கொடுத்தன. இடதுசாரி கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்கள் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் மாநில உயர்கல்வித்துறை சார்பில் 2021ஆம் ஆண்டு 27ஆம் தேதி ஜனவரி மாதம் அரசாணை எண் 16 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சுயநிதி மருத்துவக் கல்லூரியான ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டணமே வசூலிக்கப்படும் என்ற தெளிவான விளக்கம் அரசாணையில் இல்லை. எந்த தேதியிலிருந்து அமலாக்கப்படும் என்று கூறப்படவில்லை. எனவே தெளிவான விளக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை துவங்க வேண்டும் என 1999ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த B. மோகன் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை துவங்கிட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இத்தகைய தொடர் நிர்பந்தத்தின் விளைவாக 2015ஆம் ஆண்டு தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்தது. 2018ஆம் ஆண்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களை ஆய்வு செய்த மத்திய அரசு மதுரை தோப்பூரில் 262 ஏக்கர்
ஏக்கர் நிலத்தை ஒதுக்குவதாக தமிழக அரசு அறிவித்தது. 2019 ஜனவரி 27 அன்று பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. 2 ஆண்டுகளில் பணி நிறைவு பெறும் என மத்திய மாநில அரசுகள் அறிவித்திருந்தன. ஆனால் அடிக்கல் நாட்டப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஆரம்பகட்ட பணிகளை கூட மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்ற செய்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிவந்துள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை உடனடியாக துவங்கிட மத்திய அரசிற்கு நிர்பந்தம் கொடுக்க 2021 பிப்ரவரி 12 அன்று மதுரை மாநகரில் பிரம்மாண்ட பேரணி நடத்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் விவசாய தொழிலுக்கு அடுத்து முக்கிய ஆதார தொழிலாக இருப்பது ஜவுளி தொழிலாகும். பஞ்சாலைகள், நூற்பாலைகள், விசைத்தறி, பின்னலாடை மற்றும் சார்பு தொழில்களாக சலவை, டையிங், பிரிண்டிங், காம்பேக்டிங், பாரம்பரிய தொழிலான கைத்தறி, நெசவு தொழில் என மாநிலம் முழுவதும் 50 லட்சம் பேர் ஜவுளி தொழிலில் பணியாற்றி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் பட்டினியால் பரிதபித்த நிலையும் பலர் தற்கொலை செய்து கொண்ட நிலையும் ஏற்பட்டது. ஊரடங்கில் தளர்வு வந்த நிலையில் மக்களிடத்தில் பணப்புழக்கம் இல்லாமல் ஜவுளி விற்பனை மந்தமான நிலை உருவாகியுள்ளது. ஜவுளி தொழிலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நிவாரண உதவி வழங்க முன்வராததால் ஆட்சியாளர்கள் மீது உரிமையாளர்கள் விரக்தி அடைந்துள்ளனர். தொழிலாளர்கள் வருமானமின்றி வேதனையில் உள்ளனர். பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமான மத்திய அரசின் செயல்பாட்டால் வரலாறு காணாத அளவுக்கு நூல் விலை உயர்த்தது. ஜவுளி தொழில் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஜவுளி ஆலைகளும் மூடப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஜவுளி தொழிலையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கும் வகையில் நூல் விலை உயர்வை திரும்ப பெற தமிழக முதல்வர் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என CITU தமிழ்நாடு மாநில குழு வலியுறுத்துகிறது. 38 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கும் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களின் 3 முக்கியமான வாழ்வாதார கோரிக்கைகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் மாநில மையத்தின் வழிகாட்டுதலின்படி 3 கட்ட போராட்டங்கள் நடத்திட முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக்க வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், முறையான வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்க வேண்டும், ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பணிக்கொடையாக ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று கோரி வருகின்றனர். இதற்காக தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் தலைமையில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் பெருந்திரள் முறையீடு ஜனவரி 29 அன்று நடைபெற்றது. இதில் மாநிலம் முழுவதும் 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சென்னை தரமணியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டெய்சி தலைமையில் நடைபெற்ற பெருந்திரள் போராட்டத்தில் CITU தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் G. சுகுமாரன் சிறப்புரையாற்றினார். குடியரசு தினத்தன்று டெல்லியில் இந்திய நாடு கண்டிராத விவசாயிகளின் மாபெரும் டிராக்டர் அணிவகுப்பு நடந்தது. நாடு முழுவதிலிருந்தும் திரண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளுடன் மாணவர்களும் தொழிலாளர்களும் பொதுமக்களும் கைகோர்த்தனர். அமைதியான முறையில் நடந்த பேரணியை தடுப்புகளை வைத்து சீர்குலைக்க காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டனர். தில்ஷாத் கார்டனில் தடுப்புகளை அகற்றி முன்னேற விவசாயிகள் முயன்றனர். அப்போது அவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் தடியடியும் கண்ணீர் புகை குண்டுகளும் வீசி கலைக்க முயன்றனர். காவல்துறையினர் நடத்திய தாக்குதலில் 2 விவசாயிகள் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் 6 டிராக்டர்கள் சேதமடைந்தன. 2 விவசாயிகள் ஆபத்தான நிலையில் உள்ளனர். சாலையில் இருந்து அகற்ற முடியாத வகையில் வாகனங்களை காவல்துறையினர் சேதப்படுத்தினர். இதற்கிடையில் சிங்குவிலிருந்து வந்த விவசாயிகள் ஹரியானா எல்லையான கர்னலை அடைந்தனர். அவர்கள் தடுப்புகளை உடைத்து GT சாலையை அடைந்தனர். டிராக்டர் அணிவகுப்பு பிரகதி மைதானம் மற்றும் ராஜ்காட்டை அடைந்தது. விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தேசிய தலைநகரின் பல பகுதிகளில் இணையதள தொடர்பு துண்டிக்கப்பட்டது. விவசாயிகள் நடத்திய போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறுகிறதை திசை திருப்ப கொரோனா பொது முடக்க காலத்திலும் இந்திய பெரும் பணக்காரர்களின் சொத்து மதிப்பு மட்டும் 35% அதிகரித்திருப்பதாக ஆக்ஸ்பாம் எனும் லாப நோக்கற்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. இதே காலத்தில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1.7 லட்சம் பேர் வேலை இழந்து வறுமையின் கொடுமையில் தள்ளப்பட்டனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. கொரோனா முடக்க காலத்தில் இந்தியாவில் பெண்கள், விளிம்பு நிலை சமுதாய மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டனர். கொரோனா வைரஸ் தொற்று இந்தியாவின் பெரும் செல்வந்தர்களுக்கும் அதன் கோடிக்கணக்கான திறமையற்ற தொழிலாளர்களுக்கும் இடையில் இருக்கும் ஏற்றத்தாழ்வுகளை மிகவும் மோசமாக்கியுள்ளது. 84% குடும்பங்கள் பல்வேறு வகையான வருமான இழப்புகளை சந்தித்துள்ளன.
இந்தியாவில் சமத்துவமின்மையை குறைக்க குறைந்தபட்ச ஊதியங்களை திருத்தி முறையான இடைவெளியில் அதனை அதிகரிக்க வேண்டும். 50 லட்சத்திற்கும் மேல் வருமானம் ஈட்டுவோருக்கு 2% கூடுதல் வரி விதிக்கலாம் என்று ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளது. உலகின் பெரும் பணக்காரர்களின் சொத்து மதிப்பு 284 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்துள்ளதாகவும் முதல் 10 பெரும் பணக்காரர்களின் சொத்து மதிப்பு மட்டும் 39 லட்சம் ரூபாய் உயர்ந்துள்ளதாகவும் ஆக்ஸ்ஃபாம் அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய அரசு தனது பட்ஜெட் பற்றாக்குறைக்கு மத்திய பொதுத்துறைகளை 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு அளவிற்கு விற்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. 2020-21 ஆண்டு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கான 2,10,000 கோடி ரூபாயில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து 1,20,000 கோடி ரூபாய்க்கும் IDBI மற்றும் LIC நிறுவனங்களின் பங்குகளை விற்பதன் மூலம் 90,000 கோடி ரூபாயும் திரட்டுவதற்கு முடிவு செய்திருந்தது. ஆனால் இதுவரை 17,957 கோடி தான் பங்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. 2021-22 நிதியாண்டில் பொதுத்துறைகளை பங்குகளாகவும் மொத்தமாகவும் விற்பனை செய்வதற்கும் சில துறையில் உள்ள பொதுத்துறைகளை இணைக்கவும் முடிவு செய்துள்ளது. மொத்தமுள்ள 200 மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் 55 நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் பங்குச்சந்தையில் வெளியிடப்படாத பொதுத்துறை நிறுவனங்களையும் நேரடியாக விற்பதற்கான அறிவிப்பை பட்ஜெட்டின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிக்கலாம் என்று பிசினஸ் லைன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஒரு சில கேந்திரமான துறைகளை தவிர மற்ற பொதுத்துறைகளையும் செலவினங்களை குறைக்கிறோம் என்ற பெயரில் தனியாருக்கு தாரை வார்க்கவும் இணைக்கவும் கம்பெனி சட்டத்தின் கீழ் மாற்றவும் திட்டமிட்டுள்ளதாகவும் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. 2016 ஆண்டு நாக்பூரை சேர்ந்த சதீஷ் என்பவர் 12 வயது சிறுமியை தனது வீட்டுக்கு அழைத்து சென்று அவருக்கு சாப்பிட உணவுப் பொருட்களை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த சிறுமியின் ஆடைகளை களைய முயன்ற அந்த நபர் மார்பகங்களை அழுத்தி பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டார் என்று பாதிக்கப்பட்ட சிறுமி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட சதீஷுக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் IPC 354வது பிரிவின் கீழ் 3 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தது. இந்த வழக்கில் செஷன்ஸ் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆடைகளை அகற்றாமல் மார்பகங்களை தொட்டால் அது பாலியல் வன்கொடுமை என்று கூற முடியாது என்றும் பாலியல் வன்கொடுமை என்பது ஆடைகள் இன்றி உடலோடு உடல் தொடர்பு கொள்வதுதான் என்று அதிர்ச்சியளிக்கும் தீர்ப்பளித்து குற்றவாளி ஏற்கனவே போதுமான அளவு சிறை தண்டனையை அனுபவித்து விட்டார் என்று விடுவித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து தேசிய மகளிர் ஆணையம், தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. மும்பை நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைத்து மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய ஜனவரி 27 அன்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. புதுடெல்லியில் 3 வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகளின் மிக முக்கியமான கோரிக்கை மத்திய அரசு கொண்டுவரவுள்ள மின்சார திருத்த மசோதா 2020 கைவிட வேண்டும் என்பதாகும். கடந்த 60 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் வேளாண் திருத்த சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் மின்சார திருத்த மசோதாவை கைவிடக் கோரியும் மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு 2021 பிப்ரவரி 3 அன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்து அதற்கான முறையான அறிவிப்பை அரசுக்கும் நிர்வாகத்திற்கும் வழங்கியுள்ளது. மின்சார ஊழியர்களின் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டம் தொடர வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் மின்சார தனியார் மைய நடவடிக்கைகளை கைவிட்டு அதற்காக கொடுத்துள்ள உரிமங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே பணிபுரியும் தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும். காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களை உடனடியாக நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்பதை கைவிட வேண்டும் என்பதாகும். நடப்பாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜனவரி 29ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஜனவரி 31ஆம் தேதி பொருளாதார ஆய்வறிக்கையும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. கூட்டத்தொடரின் தொடக்க நிகழ்வாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் உரையாற்றினார். இந்நிலையில் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் டெல்லியில் நடந்த வன்முறை தொடர்பாக சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், கலவரத்தில் மத்திய அரசின் பங்கு குறித்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி
குடியரசுத் தலைவரின் உரையை 16 எதிர்க்கட்சிகள் புறக்கணித்தன. எதிர்க்கட்சிகள் இன்றி வேளாண் சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் வலுக்கட்டாயமாக நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரி எம்பிக்கள் நாடாளுமன்றம் அமைந்துள்ள சாலையில் ஜனவரி 29 அன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் குடியரசு தினத்தன்று நடைபெற்ற விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் ஏற்பட்ட வன்முறையின் போது காயமடைந்த காவலர்கள், எங்களை தாக்கியது குண்டர்கள்தான், விவசாயிகள் இல்லை என்று தெரிவித்துள்ளனர். மேலும் வன்முறையின் போது செங்கோட்டையில் சீக்கியர்களின் கொடியை ஏற்றியதை நடிகர் தீப் சிந்து ஒப்புக்கொண்டுள்ளார். இவர் 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி உலகச் செய்திகள். பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீது ஊழல், மோசடி மற்றும் நம்பிக்கை மோசடி புகார்கள் எழுந்துள்ளதால் அவர் பதவி விலக கோரி ஜெருசலேம் நகரில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டம் நடத்தினர். நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் பதவி விலக கோரி தொடர் போராட்டங்கள் நடந்து வருவதால் நெதன்யாகுவுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ஊடக நிறுவனங்கள், கோடீஸ்வரர்கள் ஆகியோரிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டதாக பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராக ஊழல், மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நெதன்யாகுவை விசாரணைக்கு உட்படுத்தாதவரை நாட்டை சீராக நிர்வகிக்க முடியாது என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்துகிறார்கள். கடந்த கோடை காலத்தில் இருந்து ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் நெதன்யாகுவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் அருகே மக்கள் கூடி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் தற்போது நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் மக்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இஸ்ரேலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் கடந்த 2 ஆண்டுகளில் 4வது முறையாக கடந்த மார்ச் மாதம் தேர்தல் நடந்தபோது அவரது கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளம்பியது. இஸ்ரேல் அரசு கரோனா தொற்றை கட்டுப்படுத்த கையாண்ட முயற்சிகள் மக்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அமெரிக்காவின் கலிபோர்னியா துறைமுக தொழிலாளர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு 12 பேர் இறந்துள்ளனர். கலிபோர்னியா மாவட்டத்தில் 2021 வருட ஆரம்பத்திலிருந்தே தினமும் 35,000 பேரும், லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தினமும் 10,000 பேரும், துறைமுகத்தில் பணிபுரியும் 1,800 தொழிலாளர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றால் இதுவரை 12 பேர் இறந்துள்ளனர். பல தொழிலாளிகள் பணிக்கு வர தயக்கத்துடன் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். கொரோனாவில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பற்றிய முழு விவரத்தை துறைமுக நிர்வாகம் அரசின் சுகாதாரத்துறையிடம் தெரிவிக்கவில்லை என்று தொழில் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. அரசு தற்போதுதான் விழித்துக் கொண்டு தொழிலாளர்களுக்கு தடுப்பு மருந்து ஏற்பாடுகள் செய்ய நகர மேயர் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை நிலவரத்தை மூடி மறைத்து தொழிலாளர்களின் உயிரோடு விளையாடுகிறது. பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலும் அத்தியாவசிய துறை என்ற வகையில் தொழிலாளர்கள் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகின்றனர். தெற்கு கலிபோர்னியா துறைமுக பகுதியில் பணிபுரியும் 3,16,000 தொழிலாளர்கள் ஆசிய பகுதியிலிருந்து வரும் கொரோனா பாதுகாப்பு சாதனங்களை கையாளும் பணியில் ஈடுபடுகிறார்கள். அந்த தொழிலாளர்களின் எதிர்காலம் குறித்து கவலைப்படாமல் லாபம் ஒன்றையே குறிக்கோளாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. சீனாவில் அடுத்த கட்ட சாதனையாக காந்த இயக்கவியல் அடிப்படையில் இயங்கும் அதிவேக மிதக்கும் ரயில் மணிக்கு 620 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தென்மேற்கு ஜியோதாங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரயிலை வடிவமைத்துள்ளனர். உயர் வெப்ப சூப்பர் கண்டக்டிங் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ரயில் தண்டவாளங்களில் தொட்டு செல்லாமல் மிதந்தபடி அதிவேகமாக பயணிக்கக்கூடியது. இந்த ரயிலில் சக்கரங்கள் இல்லாததால் உராய்வு மிகவும் குறைவாகவே இருக்கும். காந்தமயப்படுத்தப்பட்ட தண்டவாளத்தின் மீது இந்த ரயில் காற்றில் மிதந்தபடி வேகமாக பயணிக்கும். தற்போது இதன் 69 அடி நீள மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ள ஆராய்ச்சியாளர்கள் அடுத்த 3 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இது முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என கூறியுள்ளார்கள். இந்த ரயில் மணிக்கு 620 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இதன் மூலம் பயணித்தால் லண்டனிலிருந்து பாரிஸுக்கு 47 நிமிடங்களில் போய்விடலாம். இந்நிலையில் மேலும் இந்த ரயிலை மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் உருவாக்கும் முயற்சிகளையும் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார்கள். 2019 மார்ச்சில் ஃபோர்ட் கம்பெனி உலகம் முழுவதும் 25,000 தொழிலாளர்களை குறைப்பதற்கு முடிவு செய்தது. இதில் ஐரோப்பாவில் 12,000 பேரும், ஜெர்மனியில் 5,000 பேரும், பிரேசில், பிரான்ஸ், வேல்ஸ் மற்றும் ரஷ்யாவில் உள்ள 4 உற்பத்தி கூடங்களும் அடங்கும். 2019 ஜெர்மனியில் 20,000 தொழிலாளர்களின் எண்ணிக்கை தற்போது 4,900 குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே குறைக்க இருந்த ஆட்குறைப்பை கொரோனா தொற்றை காரணம் காட்டி ஃபோர்டு நிர்வாகம் வேகப்படுத்தி வருகிறது. ஏற்கனவே ஒப்பந்த முறையில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்களை நேரடியாக ஃபோர்டு கம்பெனிக்கு எடுத்து வேலை இழக்கும் தருணத்தில் அவர்களுக்கு மறுபயிற்சி அளிக்கவும் கற்பிப்பதற்கும் ஏற்பாடு செய்து வருகிறது. ஒவ்வொரு நாட்டிலும் அதன் தன்மைக்கேற்ப
அரசாங்கத்தின் உதவியோடும் தொழிற்சங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கியும் ஆட்குறைப்பை செய்து வருகிறது. தொழிலாளர்கள் ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் பல 100 மைல் தூரம் உள்ள மற்றொரு பிரிவுக்கு மாற்றப்படுகிறார்கள். எவ்வளவு தொழிலாளர்களை குறைக்கப் போகிறோம் என்ற தகவலை வெளிப்படையாக சொல்லாமல் தொழிலாளர்களிடையே அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி ஆட்குறைப்பை செய்து வருகிறது. ஜெர்மன் நாட்டில் 800 தொழிலாளர்களை இந்த முறையை கையாண்டுதான் குறைத்துள்ளது. பிரிட்டனில் நிதித்துறை ஒழுங்காற்று ஆணையம் வங்கிகள் தங்கள் கிளைகள் மூடுவதை தவிர்க்க வேண்டும் என கூறியுள்ளது. கொரோனா தொற்றின் 2ஆம் கட்டம் வேகமாக பரவி வரும் வேளையில் வாடிக்கையாளர்களின் தேவையை மனதில் கொண்டு மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை வங்கி நிர்வாகங்கள் கிளைகளை மூடுவதை தாமதப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. கிளைகளை மூடுவது 2ஆம் கட்ட தொற்றின் போது இன்னும் அதிகமாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டில் HSBC என்ற வங்கி 82 கிளைகளை மூடியுள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு கடுமையான சிரமங்களை உருவாக்கும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை செய்தும் கடந்த 3 ஆண்டுகளில் 13,000 பணம் எடுக்கும் மையங்கள் மூடப்பட்டுள்ளன. 8 பெரிய சில்லறை வங்கிகளுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வாடிக்கையாளர்களின் கணக்குகளை அருகில் உள்ள தபால் நிலைய வங்கிகளில் இணைக்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு துவக்கத்தில் 3,300 பணம் எடுக்கும் மையங்கள் மூடப்பட்டன. 67,300 இருந்த ஏடிஎம்களின் எண்ணிக்கை 54,400 குறைந்துள்ளன. பணம் செலுத்தும் எடுக்கும் முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஒழுங்காற்று ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அரசு டிஜிட்டல் மயமாக்கலுக்கு திட்டமிட்டாலும் கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் அதற்கு தற்போது தயாராகாத சூழ்நிலை தான் உள்ளது. கனடா நாட்டில் விமான நிலைய ஊழியர்கள் அரசின் பயணிகளுக்கான கொரோனா அறிவுரைகளை காரணம் காட்டி 2,700 ஊழியர்களை வெளியேற்றியுள்ளது. 5 வயதிற்கு மேற்பட்ட பயணிகள் தங்கள் பயணம் செய்யும் 72 மணி நேரத்திற்கு முன்பாக கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் கண்டிப்பாக 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே அரசுகளிடமிருந்து லட்சக்கணக்கான டாலர்கள் நிதி உதவியாக பெற்ற பிறகும் 2020 செப்டம்பரில் $230 கோடி அளவிற்கு கட்டணத்தை திருப்பிக் கொடுக்காத டிக்கெட் விற்பனை மூலம் வருமானத்தை ஈட்டினாலும் 22,800 ஊழியர்களை வெளியேற்றியது. 65,000 கோடி அளவிற்கு அரசு நிதியுதவி விமான நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. இருந்தும் ஊழியர்களை வெளியேற்றுவதற்கு கடும் எதிர்ப்பு வந்தாலும் உபரியாக உள்ளார்கள் என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டே தங்கள் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு ஈவுத்தொகையை கொடுத்து சந்தையை தக்க வைத்துக் கொண்டுள்ளன. விமான நிலைய ஊழியர்கள் நிர்வாகத்தின் எந்தவிதமான உத்தரவாதம் இல்லாத வேலை நேரம் அல்லது வருமானத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் அல்லது வேலையை விட்டு வெளியேறலாம் என்று நிர்பந்தப்படுத்தி வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்தி. வரலாறு காணாத நூல் விலை உயர்வு, மத்திய மாநில அரசுகள் தலையிட CNTU வலியுறுத்தல். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை துவங்க கோரி பிப்ரவரி 12 டைஃபி பேரணி. கொரோனாவை காரணம் காட்டி கிராம சபை கூட்டங்கள் ரத்து, CPIM கண்டனம். கொரோனாவிலும் 37% அதிகரித்து பெரும் பணக்காரர்களின் சொத்துக்கள். போக்குவரத்து ஊழியர்களின் மாநிலம் தழுவிய அனைத்து தொழிற்சங்க முன்னாள் போராட்டம். அமெரிக்காவில் துறைமுக தொழிலாளர்கள் உயிரோடு விளையாடும் நிர்வாகம் போராட்டம் வலுக்கிறது. பெண்களின் ஆடை மேல் தொடுவது வன்கொடுமை இல்லை, மும்பை உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்றம். போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக மின் ஊழியர்களின் நாடு தழுவிய பிப்ரவரி 3 போராட்டம். மணிக்கு 620 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் அதிவேக மிதக்கும் ரயில் சீனாவில் அறிமுகம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையை புறக்கணித்த எதிர்க்கட்சிகள். செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம்.